गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरु विठलदास महाराज की जय। यत्र यत्र चतुर्वक्त्रा श्रीमद्भागवतं भवेत् गच्छामि तत्र तत्र गौर्यथा सुतवत्सला गौर्यथा सुतवत्सला। சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய பிரபு பிரம்மதேவர்கிட்ட சொல்லும்போது, பிரம்மதேவரே, எங்கெல்லாம் பாகவதம் இருக்கோ அங்கே நான் ஓடி ஓடி செல்வேன். எப்படி போவேன்னா, ஒரு கண்ணுக்குட்டியை நோக்கி ஒரு பசுமாடு பால் கொடுக்கறதுக்காக எப்படி ஆவலாக ஓடி வருமோ அதே போல் எங்கு ஸ்ரீமத் பாகவதம் யாரை ஸ்ரத்தையாக படிக்கிறார்களோ அங்கு நான் அனுகிரகம் பண்ணுறதுக்காக வந்துடுவேன் அப்படின்னு பிரம்மதேவன் கிட்ட பகவான் சொல்லுவது போல ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகம். அப்படி என்ன ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பெருமை அப்படின்னா, சாக்ஷாத் பகவானே தான் வியாசராக அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி நிறையா கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். மகாபாரதம் பண்ணியிருக்கார், வேதத்தை பிரித்தார், பிரம்மசூத்திரம் பண்ணினார், 17 புராணங்கள் பண்ணினார். இத்தனை பண்ணியும் அவருக்கு மனசில் ஒரு கிளேசம் இருந்தது. அது நாரதரோட உபதேசம் மூலியமாக, நீ பகவத்குண வர்ணனமாக ஒரு கிரந்தம் பண்ணு, உனக்கு அது அந்த கிளேசமானது போகும் அப்படின்ன உடனே பகவத்குண பரமாகவே ஒரு கிரந்தம் பண்ணினார். அதான் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதம் பண்ணின உடனே அவர் மனசில் இருந்த அந்த கஷ்டமும் போச்சு. இது மாத்திரம்தான் இதனுடைய பெருமை அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. யாருன்னா சாக்ஷாத் பிரம்மனிஷ்டாலே அத்தியன கிரமத்தில் படித்த கிரந்தம். பொதுவாக இந்த உலகத்தில் கிளிகொத்தின பழம் ருச்சியாக இருக்கும், கிளிகொத்தின பழம் ருச்சியாக இருக்கும்னு சொல்லுவாள். கிளிகொத்தின பழம் ருச்சியாக இருக்கும்னா என்ன, கிளி கொத்தினா அது ருச்சியாகும் அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. அந்த மரத்தில் எது ருச்சியான பழமோ அதை தான் போய் கிளி கொத்தும். அதே போல் இத்தனை கிரந்தங்கள் இருந்தாலும் சாக்ஷாத் பிரம்மனிஷ்டால் ஸ்ரீமத் பாகவதத்தை தான் போய் அத்தியனம் பண்ணி அதை பரீட்சத்துக்கு சொல்கிறார். இது ஒரு பெருமை. அது மாத்திரமா, எத்தனையோ மகான்கள் நம்ம பாரத தேசத்தில் அவதாரம் பண்ணி இந்த நாம பிரச்சாரத்துக்கு பிரதானமாக வச்சின்றது ஸ்ரீமத் பாகவதம் தான். சைதன்ய மகாபிரபு லோகத்துக்கே அபயம் கொடுக்கிறது போல நாம பிரச்சாரம் பண்ண மகாபிரபு அந்த நாம பிரச்சாரத்துக்கு பிரதானமாக ஆதாரமாக வச்சின்றது ஸ்ரீமத் பாகவதம். அது மாத்திரமா, அவர்கள் சிஷ்யர்கள் எல்லோரும் போட்டி போட்டுன்னு ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லோரும் போட்டி போட்டுன்னு ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் எழுதியிருக்கா. இவர் மாத்திரமா, அடுத்து புஷ்டி மார்க்கத்தை உலகத்துக்கு காண்பிச்ச இந்த வல்லபாச்சாரியார் அவரும் பாகவதத்தை பிரதானமாக வச்சுட்டு ஆதாரமாக வச்சுட்டு தான் பக்தி பிரச்சாரம் பண்ணுறார். அவர்களுடைய சிஷ்யர்களும் நிறையா பேர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வியாக்கியானம் எழுதியிருக்கா. இந்த வல்லபாச்சாரியார் தான் கடைசியில் ஜலசமாதி ஆகும்போது பிரயாகராஜில் இறங்கும்போது ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள இந்த யுகல கீதத்தை ஸ்மரிச்சுட்டே தான் அந்த ஜலத்தில் இறங்கி ஜலசமாதி ஆகிறார். எத்தனையோ மகான்கள் அங்கே மாத்திரமா, நம்ம தேசத்தில், நம்ம தென் தேசத்துலையும் எத்தனையோ மகான்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை தான் ஆதாரமாக வச்சு நாம பிரச்சாரம் பண்ணியிருக்கா. அதுக்கு பிரதானமானவர் நம்ம போதேந்திராள், ஐயாவாள், சத்குரு சுவாமிகள் எல்லோருக்கும் பாகவதமானது ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு. இப்போ 150 வருஷம் முன்னாடி நம்ம ஆலங்குடி பிரிவா அப்படின்னு ஸ்வயம் பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்றவருக்கு பாகவதம் தான் கத்தின்னு இருந்தார். எத்தனையோ கிராமங்களுக்கு சஞ்சாரம் பண்ணி வீடு வீடாக பாகவதம் சொல்லி எல்லோருக்கும் பாராயணம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி சொல்லி பாகவத புஸ்தகத்தை தன் மார்பிளை வச்சுன்னு தான் தூங்குவாராம். அப்பேற்பட்ட பாகவதமே கத்தியாக இருந்த மகான். அதுக்கப்புறம் நம்ம குருநாதாளுடைய பெரிய தாத்தா ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் கிராமமாக சென்று பாகவதம் ஆத்மானுபவத்துக்கு தான் இல்லாதபடிக்கு இதனால் எத்தனையோ க்ஷேமங்கள் இருக்குது நம்மளுக்கு கிரகஸ்தாலாக இருக்கிறவர்களுக்குன்னு, அதனால நிறையா சந்தான பாக்கியம், நிறையா குடும்ப கஷ்டங்கள் இதெல்லாம் போகும்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி கிராமமாக சென்று பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணின மகான் நம்ம அனந்தராம தீட்சிதர். அப்புறம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மகான் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா, கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். பாகவதம் தான் கத்தின்னு வாழ்ந்தார்னு நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணுன்றதில்ல. அப்பேற்பட்ட நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா
அவர் தன்னுடைய நாம பிரச்சாரத்துக்கும் பக்தி பிரச்சாரத்துக்கும் தன்னுடைய பிரவச்சனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தை தான் ஆதாரமாக வச்சுட்டு இந்த பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணினார். அப்புறம் நம்ம குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி நாம பிரச்சாரம் பண்ணினாலும் அதுக்கு ஆதாரம் எங்களுக்கெல்லாம் சொல்லும்போது பாகவதம் தான் ஆதாரம். இந்த பாகவதம் தெரியாமல் நீ நாம பிரச்சாரத்தை சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் சொல்லி கொடுத்து உலகம் முழுக்க நாம பிரச்சாரம் பண்ணினாலும் அதுக்கு ஆதாரமாக பாகவதத்தை வச்சுன்னு தான் பண்ணினார். இப்படி எல்லா மகாத்மாக்களுக்கும் இந்த பாகவதம் தான் ஆதாரமாக இருக்கு. இப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனையோ மகான்கள் பிரவச்சனத்தில் சொல்லியிருக்கா, அது மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். இப்போது பிரவச்சனம் மூலியமாக நம்மளுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் சில முக்கியமான கதைகள், சில முக்கியமான ஸ்துதிகள் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த பாகவதத்தை பரிபூர்ணமாக நம்ம அனுபவிக்கணும்னா அது ஸ்ரீமத் பாகவத பாராயணம் மூலியமாக தான் அனுபவிக்க முடியும். ஏன் இந்த பாகவதத்தை பாராயணம் பண்ணணும்னா இது ஏதோ சாதாரணமாக ஒரு ஸ்லோகங்களாக பண்ணி போடப்பட்ட கிரந்தம் கிடையாது. சாக்ஷாத் பிரம்மனிஷ்டால் சொன்ன கதை, வியாசரால் எழுதினது, பிரஹ்லாத சுவாமி, பிருத்து, துருவன், எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் அவளுடைய ஸ்துதியை கொட்டி தள்ளியிருக்கா இந்த பாகவதத்தில். அத்தனையும் கலந்தது ஒரு புஸ்தகமாக ஸ்லோக வடிவத்தில் நம்மள்கிட்ட வந்திருக்கு. அதை பாராயணம் பண்ண தான் அதுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ விஷயங்கள், இந்த கதைகள்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்கா பாகவதத்தில், இந்த மாதிரிலாம் ஒரு கதைக்கும் இப்படி ஒரு லிங்க் இருக்கான்றது நம்மளுக்கு பாராயணம் மூலியமாக தான் தெரியும். அடியேனுக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த பாகவதத்தை ஒருத்தன் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும்னா அது பாராயணம் மூலியமாக தான் அனுபவிக்க முடியும். இந்த பாகவத பாராயணம் பண்ணுறதுனால பாகவத விஷயங்கள் தெரியறது ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, ஸ்ரீமத் பாகவத சப்தாக சங்கல்பத்திலே பார்த்தோன்னா, இப்போ அவாவா வீட்டில் இருக்கிற ஏதோ பித்திருக்காரியங்கள், மற்ற காரியங்கள், இது எல்லாத்துலேயுமே லோபம் எப்படியும் வரத்தான் வரும். ரொம்ப 100க்கு 100% சரியாக பண்ண முடியாது. இத்தனைக்கும் பிராயஷ்சித்த கிரந்தமாக ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் எல்லோரும் அவாவா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை பண்ணிக்கணும்னு ஸ்காந்த புராணத்தில் பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கு. இந்த பாகவத சப்தாகம் எப்படி யதாக்கிரமம் யதோக்தமாக சொல்லப்பட்டிருக்கோ அப்படி பண்ணணும். இந்த உங்களுக்கு சப்தாக சங்கல்பத்திலே வரும். பித்ருஷாப, பிரேத சாப, சுமங்கலி சாப, ஸ்திரீ சாப, யதி சாப, கோஷாப்பன்னு எத்தனை சாபங்கள் இருக்கோ அத்தனையும் இந்த சப்தாகம் பண்ணுவதனால தீர்றது அப்படின்றது அந்த சப்தாக சங்கல்பத்திலே இருக்குது. இந்த சப்தாகம்னா பிரவச்சனத்துக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் பாராயணத்துக்கும் இருக்குது. அந்தந்த கட்டங்களுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி இப்படி பாராயணம் பண்ணணும்ன்றது இந்த பாராயணத்தினுடைய மகிமை. இந்த பாராயணம் பண்ணுறதுனால என்னென்னா, அந்த மகாத்மிய ஸ்லோகம் ஒன்று, யாவத்தினானி ஹே புத்ரா சாஸ்திரம் பாகவதம் கிருஹே தாவத் பிபந்தி பிதரஹ க்ஷீரம் சர்ப்பிர்மதூதகம். யாவத்தினானி ஹே புத்ரா சாஸ்திரம் பாகவதம் கிருஹே தாவத் பிபந்தி பிதரஹ க்ஷீரம் சர்ப்பிர்மதூதகம். இங்கே நீ ஒரு புஸ்தகத்தை பிரித்து வச்சுட்டு இந்த பாகவத பாராயணம் பண்ண ஆரம்பிச்சேன்னா உன்னுடைய பித்திருக்கள் எல்லாம் அங்கே ஸ்வர்கலோகத்தில் இந்திரனால் அமிர்தம் கொடுக்கப்பட்டு அவர்கள் ஒரு இலையில வச்சு குடிச்சுன்னு இருக்கா அப்படின்றது இந்த பாகவதத்தினுடைய மகாத்மியம், பாராயணம் பண்ணுறக்கூடிய மகாத்மியம் அப்படின்னு இந்த பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாகவத பாராயணத்தினால என்ன நடந்ததுன்னா, அந்த மகாத்மியத்தில் இன்னொரு கதை வேறு இருக்குது. இந்த துந்துகாரின்னு ஒருத்தன், அவனுக்கு சத்கத்தியே இல்லாமல் நிறையா பாபம் பண்ணி பிரேதமாக சொத்தின்னு இருக்கான். அவருக்கு ஒரு நல்ல பிராத்தா, அவருக்கு கோகர்ணன்னு பேர். அவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த துந்துகாரிக்கு கயாஸ்ராத்தம் வலியும் பண்ணினார். கரையேறிட்டான்னு நினச்சின்னு வந்தால் அவன் கரையேறல உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூரியனையே ஸ்தம்பனம் பண்ணிட்டார். அப்படி சூரிய ஸ்தம்பனம் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்ட உடனே, அப்பா இவன் பண்ண பாபத்துக்கு நீ 100 கயாஸ்ராத்தம் பண்ணாலும் கரையேற மாட்டான், இவனுக்கு நீ ஸ்ரீமத் பாகவதம் சப்தாக கிரமத்தில் 7 நாளில் யதோக்தமாக பண்ணணும். அதுவும் நீ என்ன பண்ணணும்னா, பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 7 கணு இருக்கக்கூடிய அந்த மூங்கில் கழியில் அந்த துந்துகாரி பிரேதத்தை ஆவாகனம் பண்ணி நீ சப்தாகம் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு நாளும் முடியும் போது அந்த ஒவ்வொரு கணுவாக தெரிக்கும். கடைசி நாள் 7ஆவது நாள் முடிஞ்சு அந்த பிரேதத்துவம் நிவர்த்தியாகி அவனுக்கு சத்கதி அடைவான் அப்படின்னு சூரிய பகவான் சொன்ன உடனே, அதே போல் இந்த கோகர்ணன் பாகவத சப்தாகம் பண்ணினார். அதே மாதிரி துந்துகாரி சத்கதி அடைந்து, தம்பி உன்னால் நான் சத்கதி அடைந்தேன்னு சொல்லிட்டு அவர் மேலே
சொர்க்கலோகத்துக்கு போனார் அப்படின்றது இந்த பாராயணத்தினால கிடைச்சக்கூடிய அந்த ஒரு மகாத்மியம். ஏன்னா எல்லா ராத்திலையும் ஸ்ரீமத் பாகவதம் இருக்கணும், எல்லோரும் பாராயணம் பண்ணணும். இந்த பாராயணம் பண்ணினாதான் நம்மளுக்கு இந்த என்ன கதைகள், இந்த பக்தி இதெல்லாமே தெரியும். இதே ஸ்ரீமத் ராமாயணம் பார்த்தேன்னா அதில் வர ஸ்லோகங்களோ உபயோகப்பட்டிருக்கிற பதங்களோ சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் பாகவதம் அப்படி கிடையாது, கொஞ்சம் கடினமான பதங்கள் இப்படி தான் உபயோகப்பட்டிருக்கு. அதை சரியாக நம்ம பிரித்து படிக்கலைன்னாலோ இல்லை அதை தப்பு தப்பாக படித்தாலோ அது நம்மளுக்கு ரசிக்காது. அது பாகவதம் அப்படி சரியாக தான் பாராயணம் பண்ணணும். அடியேன் நிறையா பாராயணம் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுவும் எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு பாராயணம் பண்ணுறதுல ரொம்ப ஆசை உண்டு. அதனால் திடீர்னு தோணினது, இது ஒரு 15 வருஷம் முன்னாடி நம்ம குருநாதருக்கு சஷ்டி பூர்த்தி வரப்போகிறது 2023, அதுக்குள்ளே 60 தடவை சப்தாகம் பண்ணி குரு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தோணினது. அது 2023 60 தடவை பாராயணம் பண்ணி குருநாதருக்கும் சமர்ப்பணம் செய்தேன். அப்பேற்பட்ட பாக்கியம் குரு கிருப்பையினால் கிடச்சது. அதனால் நான் பாராயணம் பண்ணக்கூடிய இந்த செயலி, இந்த பத்ததியை பார்த்து நிறையா பேர் இது சுலபமாக இருக்குது, எங்களுக்கு படிக்கிறதுக்கு சுலபமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தா சௌரியமாக இருக்குமேன்னு நிறையா பேர் கேட்டால், நானும் அதுக்கு தகுந்த காலம் வரட்டும்னு நானும் கொஞ்சம் தள்ளி போட்டுருந்தேன். ஆனால் இப்போ என்னென்னா அது பண்ணுறதுக்கு உள்ள காலமும் சேர்ந்துருக்கு சுவாமி கிருப்பையில், குருநாதர் கிருப்பையில். இது எப்படி பண்ண போகிறோன்னா, இந்த பாகவதம் மொத்தம் 335 அத்தியாயம். இந்த 335 அத்தியாயத்தை தினம் ஒரு அத்தியாயமாக நம்ம வர நவம்பர் 1 கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பம். அன்னிலேருந்து ஆரம்பித்து 335 நாள் தினமும் ஒரு அத்தியாயமாக எல்லோருக்கும் இது நம்ம ராமகிருபா தர்பார் யூடியூப் சேனல்லையும் நம்ம ஒரு குரூப் ஆரம்பிக்க போகிறோம். அந்த குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்லேயும் நித்தியப்படி அது வந்துட்டே இருக்கும். ஏன்னா நான் பண்ணக்கூடிய இந்த பாராயணமானது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியாம்சம் என்னென்னா, நம்ம போடும்போதே இந்த யூடியூப்பில் போடும்போது அந்த ஸ்லோகங்கள் அது தமிழில், அதனுடைய அர்த்தம் நம்ம தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் போட்டுன்னு வரோம். உங்களுக்கு ஒரு காலம் அதை பற்றி அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளுடைய இதிலேயே பார்த்துன்னு வரலாம். இப்படி எல்லாம் கலந்து அதுக்கும் மேலே ஒரு அத்தியாயம் போடுறோன்னா அந்த அத்தியாயத்தினுடைய கதை என்ன அப்படின்ற அந்த அத்தியாய சங்கிரகம், அது அந்த அத்தியாயத்தில் என்ன கதை இருக்குன்றத அது 5 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி இந்த பாராயணமானது இப்படி 335 நாளைக்கு நமக்கு கார்த்திகை ஏகாதசி அன்று ஆரம்பித்து பண்ணுவதற்கு சங்கல்பம் பண்ணிட்டுருக்கோம். குருநாதர் கிருப்பையினாலையும் நம்ம ராமருடைய கிருப்பையினாலையும் இதில் எல்லோரும் கலந்துக்கணும். இதில் உங்களுக்கு கலந்துட்டு இது படித்து பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், ஆனந்தகரமாக இருக்கும்னு. இது அந்தந்த கட்டங்கள், ஒவ்வொரு ஸ்கந்தம் முடியும் போது நைவேத்தியங்கள், அந்தந்த கட்டத்துக்குள்ள நிவேதனம், இது எல்லாமே நீங்கள் மேலே நம்ம இதை கீழே வரக்கூடிய இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டேன்னா அது குரூப்பில் சேர்த்து விட்ருவோம், வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வேணுங்கிற அப்டேட்ஸ் எல்லாம் அன்னன்னைக்கு தினமும் வந்துடும். இது எல்லோரும் இது ஒரு யாகம் மாதிரி வச்சுண்டு விடாத படிக்கி, எப்படி சூத பௌராணிகர்கிட்ட அந்த சௌனகாதி மகர்ஷிகள் பகவத்குணம் கேட்கறதுக்காக 1000 வருஷம் சாத்தியமாக இருக்கக்கூடிய சத்ரயாகத்தை சங்கல்பம் பண்ணிண்டா. யாகம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டதுக்கப்புறம் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போகக்கூடாது, ஒரே இடத்துல தான் இருக்கணும். ஏன் இந்த யாகம் சங்கல்பம் பண்ணிண்டான்னா, ஒரே இடத்துல இருப்போம், அதனால் 1000 வருஷம் சாத்தியமாக இருக்கக்கூடிய யாகமாக இருந்தால் காரியங்கள் கம்மியாக இருக்கும், பாக்கி நேரம் முழுக்க பகவத்குணம் கேட்கணுன்றதுக்காக தான் அவள் அப்படி ரொம்ப பெருசாக இந்த பகவத்குணம் கேட்கறதுக்காக இதை பெருசாக அவள் சங்கல்பம் பண்ணிண்டா. அதே போல் நம்மளுக்கு 1 வருஷ காலம் கிருஷ்ணர் கூடையும் இந்த மற்ற இத்தனை மகாத்மாக்கள் கூடையும், துருவர் கூடையும், பிரகலாதன் கூடையும், பிருச்சு கூடையும், ஜடபரதர் கூடையும், ரிஷபதேவர் கூடையும், நாரதர் கூடையும், வியாசர் கூடையும் சஞ்சாரிக்கக்கூடிய பாக்கியம் சுகதேவர், முக்கியமாக நம்ம பிரம்மனிஷ்டால் கூட அவருடைய வாக்கு மூலியமாக நம்மளுக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய பாக்கியம். இதில் எல்லோரும் கலந்துண்டு இந்த பாகவதத்தினுடைய, இந்த பாகவத தேவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பெறணும்னு நான் குருநாதர்கிட்டையும் ராமர்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.